வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைய வகுப்பில் நேரிசை வெண்பா குறித்தும் இன்னிசை வெண்பா குறித்தும் படிக்க இருக்கிறோம். இதற்கு முந்தைய வகுப்பில் வெண்பாவின் வகைகள் குறித்து நாம் படிக்கும் பொழுது அடிவரையறைக்கேற்ப வெண்பாவானது குரல் வெண்பா, சிந்தியல் வெண்பா, அளவியல் வெண்பா, பக்ரோடை வெண்பா, களி வெண்பா என்று அழைக்கப்படும் என்று அறிந்தோம். அதாவது ஒரு வெண்பா 2 அடிகளை கொண்டிருக்குமானால் அதை நாம் குரல் வெண்பா என்கிறோம். 3 அடிகளை கொண்டிருந்தால் அதை நாம் சிந்தியல் வெண்பா என்கிறோம். 4 அடிகளை கொண்டிருந்தால் அதை நாம் அளவியல் வெண்பா என்கிறோம். அல்லது பொதுவாக வெண்பா என்று சுட்டினாலே அது 4 அடிகளுக்குரியது என்று புரிந்து கொள்கிறோம். 5 அடிகளில் இருந்து 12 அடிகள் வரைக்கான அடி வரையறை கொண்டிருக்குமானால் அதனை நாம் பக்ரோடை வெண்பா என்று சுட்டுகிறோம். மிக அரிதாக 12 அடிகளுக்கு மிகுதியாக ஒரு வெண்பா அமைந்திருக்குமானால் அதனை நாம் களி வெண்பா என்கிறோம் என்று நாம் புரிந்து கொண்டோம். இது அடி வரையறைக்கேற்ப வெண்பாவின் வகைகளாகும். இப்பொழுது அந்த வகைகளுக்குள்ளும் நாம் 2 உட்பிரிவுகளை காண இருக்கிறோம். அது நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா. குரல் வெண்பா நீங்களாக மீதம் இருக்கக்கூடிய அத்துணை வெண்பா வகைகளிலும் அந்தந்த வெண்பாக்களில் 2ஆம் அடியில் இருக்கக்கூடிய இறுதி சீர், அதாவது 8ஆம் சீர், 2ஆம் அடியில் இருக்கக்கூடிய இறுதி சீர் தனிச்சீராக அமையுமானால் அந்த வெண்பாவை நாம் நேரிசை வெண்பா என்று அழைக்கிறோம். அது என்ன தனிச்சீர் அப்படின்னா, நம்ம குரல் வெண்பா அப்படிங்கிறது 2 அடிகள் இருக்கும், 7 சீர்களை பெற்றிருக்கும் அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கிறோம். ஆக பெரும்பாலும் வெண்பா அப்படிங்கிறது 4 அடிகளை கொண்டதா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த அளவில் 2 குரல் வெண்பாக்களை இணைப்பதற்கு ஒரு தனி சொல்லை நாம் இணைத்து 2 குரல் வெண்பாக்களை நாம் இணைக்க முடியுமானால் அந்த அமைப்பு முறையை நாம் நேரிசை வெண்பா என்று புரிந்து கொள்கிறோம். அதாவது முதல் 2 அடி 7 சீர், அடுத்த 2 அடி 7 சீர், ஆக 14 சீர். ஆக இந்த 2 அடிகளை இணைப்பதற்கு ஒரு தனிச்சீர் ஒன்று தேவைப்படுகிறது. அப்படி ஒரு தனிச்சீரை நாம் இணைக்கும் பொழுது இந்த வடிவமைப்பை நாம் நேரிசை வெண்பா என்று புரிந்து கொள்கிறோம். ஆக இப்படித்தான் இருக்கணுமா அப்படின்னா, அந்த தனிச்சீர் அப்படிங்கிறது ஒரு ஒட்டுச்சீராக இருக்கலாம். 2 அடிக்கும் 2 அடிக்கும் இணைக்கக்கூடிய ஒரு ஒற்றுச்சீராக இருக்கலாம். அல்லது முதல் 2 அடிகள் ஒரு குரல் வெண்பா வடிவத்திலும் அடுத்த 2 அடிகளில் முதல் சீர் அந்த தனிச்சீரிலிருந்து தொடங்கும் வண்ணத்திலும் கூட நாம் நேரிசை வெண்பாவை அமைக்கலாம். அந்த தனிச்சீர்ங்கிறது அதற்கு அடுத்து வரக்கூடிய 3ஆம் அடிக்கும் 4ஆம் அடிக்கும் தொடர்புடையதாக அமையலாம், அமையாமையும் இருக்கலாம். அது ஒரு ஒட்டு சீராகவும் இருக்கலாம், அல்லது ஒரு தொடர்ச்சியான சீராகவும் அமையலாம். ஆனால் கட்டமைப்பின்படி 2ஆம் அடியில் இருக்கக்கூடிய இறுதி சீர் தனிச்சீராக இருக்குமானால் அந்த வகையான வெண்பாவை நாம் நேரிசை வெண்பா என்கிறோம். அடிவரையறையில் அதற்கு தனிப்பெயர். 2ஆம் அடியில் தனிச்சீர் இருக்குமானால் அதற்கு உட்பிரிவாக அதனை நாம் நேரிசை வெண்பா என்கிறோம். புரிஞ்சுக்கணும்னா 3 அடி இருக்கு அப்படின்னா அந்த வெண்பாவை நம்ம சிந்தியல் வெண்பான்னு சொல்றோம். 2ஆம் அடியில தனிச்சீர் பெற்று வந்திருக்குது அப்படின்னா அதை நம்ம நேரிசை வெண்பான்னு சொல்றோம். ஆக 3 அடி இருக்கு, 2ஆம் அடியில தனிச்சீர் இருக்கு அப்படின்னா நேரிசை சிந்தியல். ஆக இதனை நாம் நேரிசை சிந்தியல் வெண்பா என்று புரிந்து கொள்கிறோம். ஆக அடிவரையறை என்பது வேறு, 2ஆம் அடியில் தனிச்சீர் இருக்கும் பொழுது அதற்குரிய பெயர் என்பது வேறு. இரண்டையும் நாம் குழப்பிக்கொள்ள தேவையில்லை. 4 அடிகள் பெற்றிருக்கிறது, 2ஆம் அடியில் தனிச்சீர் இருக்குமானால் அதனை நாம் நேரிசை அளவியல் வெண்பா என்கிறோம். பொதுவாக அளவியல் வெண்பாவை நாம் வெண்பா என்று சுட்டினாலே போதும், அந்த அளவில் அதனை நாம் நேரிசை வெண்பா என்று குறிக்கிறோம். இதை நினைவில் வச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாடு இருக்கு. நாச்சீர் முச்சீர் நடுவே தனிச்சீர். அது என்ன நாச்சீர் முச்சீர் நடுவே தனிச்சீர் அப்படின்னா, நமக்கு வெண்பாவில் இருக்கிற அடி கட்டமைப்பு பத்தி நமக்கு தெரியும். ஈற்றடி முச்சீராய் ஏனைய அடிகள் நாச்சீராய் அமையும் நம்ம பார்த்துக்கிறோம். வெண்பாவில் இருக்கிற ஈற்றடி தவிர மற்ற எல்லா அடிகளும் 4 சீர்களை பெற்றிருக்கும், ஈற்றடி மட்டும் 3 சீர்களை பெற்றிருக்கும் நமக்கு தெரியும். நம்ம இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி முதல் 2 அடிகள் குரல் வெண்பா போலவும் அடுத்த 2 அடிகள் குரல் வெண்பா போலவும் இருந்து அதை இணைப்பதற்கு ஒரு ஒட்டு சொல்லாக ஒரு தனிச்சீர் அமையலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆக அப்படி பார்க்கும் பொழுது முதல் அடியில 4 சீர், 2ஆம் அடியில 3 சீர், 3ஆம் அடியில 4 சீர், 4ஆம் அடியில 3 சீர். அப்பதான் 2 குரல் வெண்பாவின் கட்டமைப்பு வரும். நாச்சீர் முச்சீர், நாச்சீர் முச்சீர், நாச்சீர் முச்சீர் நடுவே தனிச்சீர். ஆக 4 சீர் வருது, 3 சீர் வருது, 4 சீர் வருது, 3 சீர் வருது. இதுக்கு நடுவுல ஒரு தனிச்சீர் இருந்தா இந்த கட்டமைப்பை நம்ம நேரிசை வெண்பான்னு சொல்றோம். நாச்சீர் முச்சீர் நடுவே தனிச்சீர்.
இதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கணும் அப்படின்னா நாலடியார்ல ரொம்ப பிரபலமான ஒரு பாடல், குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு. இந்த பாடல்ல பாத்தீங்கன்னா இரண்டாம் அடியில் இருக்கிற இறுதிச்சீர் நெஞ்சத்து. ஆக இப்படி ஒரு தனிச்சீர் பெற்று அமைந்திருப்பதனால் இதனை நாம் நேரிசை வெண்பா என்கிறோம். நம்ம இதுக்கு முன்னாடியே புரிஞ்ச மாதிரி அந்த தனிச்சீர் அப்படிங்கிறது ஒரு ஒட்டுச்சீரா இருக்கலாம். முதல் 2 அடிக்கும் அடுத்த 2 அடிக்கும் இணைக்கக்கூடிய ஒரு ஒட்டுச்சீரா இருக்கலாம். அப்படி இல்லாட்டி அந்த அந்த தனிச்சீரானது அடுத்த அடிக்கு தொடர்புடையதாவே கூட இருக்கலாம். இந்த இதுல பாத்தீங்கன்னா நெஞ்சத்து நல்லம் யாம் தொடர்புடையதாகவே அமைஞ்சிருக்கு. ஆக இப்படி இரண்டாம் அடியின் இறுதிச்சீர் தனிச்சீர் பெற்று வருமானால் இதனை நாம் நேரிசை வெண்பா என்று குறிக்கிறோம். மீண்டும் ஒரு மீள் பார்வையாக இதனை நாம் நினைவில் வைத்துக் கொள்வதற்கு ஏதுவான வாய்ப்பாடு நாச்சீர் முச்சீர் நடுவே தனிச்சீர். இதை நம்ம நினைவில் வச்சிட்டோம்னா போதும். இப்போ அடுத்தது நேரிசை வெண்பா இப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த தனிச்சீர் எப்படி வேணா இருக்கலாமா அப்படின்னா அங்கதான் மீண்டும் நம்ம எதுகையின் விதி அமையுது. நம்ம எதுகைக்கு ஏற்கனவே பார்த்தோம், முதல் அடியில் இருக்கிற முதல் சீரும் இரண்டாம் அடியில் இருக்கிற முதல் சீர்லையும் எதுகை ஒன்றி வரணும்னு பார்த்தோம். அது போலவே மூணாம் அடியில் இருக்கிற முதல் சீர்லையும் நாலாம் அடியில் இருக்கிற முதல் சீர்லையும் எதுகை ஒன்றி வரணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்ப இந்த தனிச்சீர் ஒண்ணு வருது அப்படின்னா அதுக்கும் கண்டிப்பா எதுகை அமைஞ்சு வரணும். ஆனா இந்த எதுகை எப்படி இருக்கணும்னா முதல் 2 அடிக்கு என்ன எதுகை வருதோ அதே எதுகை தான் இங்கேயும் வரணும். ஏன்னா இது இரண்டாம் அடியில் இருக்கு. இரண்டாம் அடியில் இருக்கிறனால முதல் அடியின் முதல் சீரும் இரண்டாம் அடியின் முதல் சீரும் என்ன எதுகையை தாங்கி வருகிறதோ அதே எதுகை தனிச்சீரிலும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே அதனை நாம் நேரிசை வெண்பா என்று குறிக்கிறோம். இது நல்லா புரிஞ்சுக்கிறோம். மூன்றாம் அடியும் நான்காம் அடியும் வேறு விதமான எதுகையை பெற்றோ முதல் 2 அடிகள் வேறு விதமான எதுகையை பெற்றோ அமையலாம். இதுக்கு முன்னாடியே பார்த்தோம். அது 2 விகற்பம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி வகுப்புகளை பார்த்தோம். மேலும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம எதுகை குறித்த வகுப்பு இதுக்கு முன்னாடி வகுப்பு, அந்த வகுப்புல விகற்பம்னா என்ன, ஒரு விகற்பம்னா என்ன, 2 விகற்பம்னா என்ன, எதுகைக்கான அமைப்பு முறை என்னன்னு நம்ம விரிவா படிச்சிருக்கோம். அதை பார்த்தா இன்னும் கொஞ்சம் விளங்கும். அந்த அளவில் முதல் அடியில் இரண்டாம் அடியும் என்ன எதுகையை தாங்கி வந்திருக்கிறதோ அதே எதுகை தனிச்சீரிலும் இடம் பெற்றிருக்க வேண்டும். அதுக்கு அடுத்து வர 3ஆம் அடி 4ஆம் அடியில வர எதுகை அதே எதுகையா இருந்தா அது இன்னும் கூடுதல் சிறப்பு. அதை நாம் ஒரு விகற்பம்ங்கிறோம். அது அதே எதுகை பெறாமல் அது வேறு எதுகை பெற்று வந்தால் நாம் 2 விகற்பம் என்கிறோம். ஆனால் மிக நிச்சயமாக இந்த தனிச்சீர் என்பது எதுகையை பெற்று வர வேண்டும். அதிலும் குறிப்பாக முதல் 2 அடிகள் என்ன எதுகையை தாங்கி வந்தனவோ அதே எதுகையை இந்த தனிச்சீரும் பெற்றிருக்க வேண்டும். இதுதான் மிக 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 முக்கியமானது. ஒற்றா இருந்தா அதற்கு அதுவே வரும்னு நம்ம பார்த்திருக்கிறோம். உயிர்மையா இருந்தா அதற்கு இனமான எதுகைகள் அமையலாம் நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த அளவில் அதற்கு இனமான எதுகையா கூட இருக்கலாம். ஆனா முதல் 2 அடிக்கு ஏதுவான எதுகை தனிச்சீரில் இடம் பெற்றிருக்க வேண்டும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த நாலடியார் பாடலை பார்த்தீங்கன்னா குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு. முதல் அடியின் முதல் சீர் குஞ்சி, இரண்டாம் அடியின் முதல் சீர் மஞ்சள். இஞ்ச் அப்படிங்கிற மெய் எழுத்து ஒன்றி வந்திருக்குது, அதனால இது எதுகை பெற்று வந்திருக்குது. இரண்டாம் அடியில் இறுதி சீர் நெஞ்சத்து அப்படிங்கிற ஒரு தனிச்சீர் பெற்று வந்திருக்கு. இதுலயும் பாத்தீங்கன்னா நெஞ்சத்து இஞ்ச் அப்படிங்கிற அதே முதல் 2 அடிக்கு என்ன மெய் வந்ததோ அதே மெய் இரண்டாம் இடத்தில் பெற்று அதே எதுகையை தாங்கி வந்திருக்குது. ஆனா இதே நேரத்துல 3ஆம் அடி 4ஆம் அடி பாத்தீங்கன்னா நல்லம் யாம் கல்வி, இது வேறு விதமான எதுகை பெற்று வந்திருக்கு. ஆக முதல் 2 அடிகள் ஒரு விதமாகவும் 3ஆம் அடி 4ஆம் அடி ஒரு விதமாகவும் அமைந்து வந்தால் இது 2 விகற்பம் பெற்று வந்திருக்குதுன்னு நம்ம பார்க்கிறோம். அதுல குறிப்பா தனிச்சீர் பெற்று வந்திருக்க கூடியது முதல் 2 அடிகளுக்கான எதுகை வகையிலே அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஆக இந்த அளவுல இது ஒரு நேரிசை வெண்பா. ஆக இதனோடு நான் நேரிசை வெண்பா குறித்த இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னிசை வெண்பா. இன்னிசை வெண்பா அப்படிங்கிறது என்னன்னா நேரிசை வெண்பாவா அமையாத அத்துணை வெண்பாவும் இன்னிசை வெண்பா. அதாவது இரண்டாம் அடியில் இறுதிச்சீர் தனிச்சீராக அமையாமல்
அது ஒரு தொடர்சீராகவே அமையுமானால் அதனை நாம் இன்னிசை வெண்பான்னு புரிஞ்சுக்கிறோம். இது ரொம்ப 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 எளிமை. இரண்டாம் அடியில் இருக்கக்கூடிய இறுதிச்சீர் தனிச்சீராக அல்லாமல் அது ஏனைய சீர்களை போலவே அது ஒரு தொடர் சீராக அமைந்திருக்குமானால் அந்த வெண்பாவின் வகையை நாம் இன்னிசை வெண்பா அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். ஆக இதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கணும் அப்படின்னா மீண்டும் நாலடியார் பாடல் ஒண்ணு. நின்றன நின்றன நில்லா என உணர்ந்து ஒன்றின ஒன்றின வல்லே செய்யின் செய்க சென்றன சென்றன வாழ்நாள் செருத்துடன் வந்தது வந்தது கூற்று. இதுல பாத்தீங்கன்னா இரண்டாம் அடியில் இருக்கக்கூடிய இறுதிச்சீர் தனிச்சீர் இல்லாம தொடர்சீராவே வந்திருக்கு. ஆக இப்படி அமைஞ்சிருக்கிறதுனால இதனை நாம் இன்னிசை வெண்பா அப்படிங்கிறோம். இதுக்கு இயல்பாவே நம்ம இருக்கிற எதுகைக்குரிய விதி அமைஞ்சிருந்தாலே போதும். முதல் 2 அடி ஒரு வகையிலான எதுகையாகவும் அடுத்த 2 அடிகள் ஒரு வகையிலான எதுகையாகவும் அமைந்திருக்கலாம். அது 2 விகற்பம் சார்ந்து வருகிறது. 4 அடிகளும் ஒரே விதமான எதுகையும் தாங்கி ஒரு விகற்பத்திலும் அமையலாம். ஆக தனிச்சீர் பெறாமல் வரக்கூடியதை நாம் இன்னிசை வெண்பா என்று புரிந்து கொள்கிறோம். தனிச்சீர் இரண்டாம் அடியில் இறுதிச்சீர் தனிச்சீராக அமைந்து வரக்கூடியதை நாம் நேரிசை வெண்பான்னு புரிஞ்சுக்கிறோம். இதுல இன்னும் பயிற்சி பெற்றதுக்கு பிறகு வெண்பாவை பெரும்பாலும் நேரிசை சார்ந்த நேரிசை வெண்பா வகைகளில் அமைப்பது சால சிறந்தது. ஏன்னா அப்பதான் அது இன்னும் அதிக ஓசை நயம் கொண்டதாக அமையும். கண்டிப்பா நேரிசை தான் அமைக்கணும்னு விதி இல்லை. ஆனால் கூடுமான வரைக்கும் அதை நேரிசை வகையாக நாம் அமைக்கும் பொழுது அது இன்னும் அதிகமான ஓசை நயம் பெற்று சிறப்பு மிக்க வெண்பாவாக அமைகிறது. ஆக இந்த அளவில் நாம் வெண்பாவின் உட்பிரிவான நேரிசை வெண்பா குறித்தும் இன்னிசை வெண்பா குறித்தும் பார்த்திருக்கிறோம். கூடுமான வரையில் இரண்டாம் அடியின் இறுதிச்சீர் தனிச்சீராக அமைந்து முதல் 2 அடிகளுக்கான அதே வகையான எதுகையை அந்த தனிச்சீரும் பெற்று வருமானால் அத்தகைய கட்டமைப்பை நாம் நேரிசை வெண்பான்னு புரிஞ்சுக்கிறோம். பெரும்பாலும் வெண்பா நேரிசை வெண்பாவா அமைவது கூடுதல் சிறப்பு. இத்துடன் நான் இந்த வகுப்பினை நிறைவு செய்கிறேன். இதோடு நாம் வெண்பாவிற்கு தேவையான அனைத்து விதமான இலக்கணங்களையும் கண்டறிந்தாயிற்று. அடுத்த வகுப்பு நிறைவு வகுப்பாக பயிற்சி வகுப்பாக அமைய இருக்கிறது. ஏற்கனவே படித்த இலக்கணங்களை நினைவில் வைத்து அதை செயல்படுத்தும் விதமாக வெண்பா அமைப்பு முறைக்கு ஏதுவாக ஒவ்வொரு பயிற்சியாக வழங்கப்படும். அவற்றை முழுமையாக ஒரே மூச்சாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு பயிற்சிக்கும் உரிய காலத்தை எடுத்துக்கொண்டு வகுப்பில் நாம் பயின்றவற்றை இலக்கண விதிகளை நினைவில் வைத்து செவ்வனே அந்த பயிற்சியை நீங்கள் நிறைவு செய்ய வேண்டும். ஒரு பயிற்சியை முறையாக நிறைவு செய்த பின்னர் அடுத்த பயிற்சிக்கு நீங்கள் நகரலாம். அப்படி ஒவ்வொரு பயிற்சிக்கும் உரிய கால அவகாசத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் ஒவ்வொரு வகுப்பிலும் நாம் கற்ற இலக்கண விதிகளை நினைவில் வைத்து ஒவ்வொரு பயிற்சியையும் தொடர்ந்து முறையாக நிறைவு செய்வீர்களே ஆனால் மிக நிச்சயமாக மிக குறுகிய காலகட்டத்திற்குள் உங்களால் சிறப்பான வெண்பாக்களை அமைக்க முடியும். ஆனால் மிக முக்கியமானது வெண்பாவிற்குரிய இலக்கண அமைப்பு முறைகளை பற்றி மட்டுமே ஒருவரால் கற்பிக்க இயலும். ஆனால் அந்த வெண்பா தாங்கி வரக்கூடிய ஓசை நயமும் அந்த வெண்பாவில் இருக்கக்கூடிய உள்ளீடுகளும் பொருள் ஆகியவை ஒரு படைப்பாளரின் கற்பனை திறம் சார்ந்ததே. அந்த அளவில் நீங்கள் ஒரு சீரையும் தலை இலக்கணத்தோடு மோனை எதுகையோடு ஓசை முறையோடு அமைப்பதை காட்டிலும் அதற்கு அடுத்தபடியாக அவை மிக நிச்சயமாக நல்ல பொருள் தரும் வகையில் அமைகின்றனவா என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொண்டு வெண்பாவை படைக்க முனைய வேண்டும் என்கின்ற இந்த முன்னறிவிப்போடு நான் இந்த வகுப்பினை நிறைவு செய்கிறேன். இந்த வகுப்பினை தொடர்ந்து கண்டுகளித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் எனது நன்றிகளும் வாழ்த்துக்களும் உரித்தாகுக. இந்த வகுப்புக்குரிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவும் பயிற்சிகளுக்குரிய விடைகளை சரிபார்க்கவும் -infinity to +infinity.vp@gmail.com என்கின்ற மின்னஞ்சல் முகவரியை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய ஐயங்களையும் நீங்கள் படைத்திருக்கக்கூடிய வெண்பாக்கள் சரிதானா என்றும் அவை குறித்த விமர்சனங்களுக்கும் நீங்கள் இந்த மின்னஞ்சல் முகவரியை பயன்படுத்தலாம். ஆக அந்த அளவில் நான் இந்த பயிற்சி வகுப்பினை நிறைவு செய்கிறேன். மிக முக்கியமானது, நீங்கள் ஏற்கனவே ஒவ்வொரு வகுப்பினையும் பின்பற்றி இருப்பீர்களே ஆனால் அவற்றை நீங்கள் முறையாக பின்பற்றி இருக்கிறீர்களா என்பதை தெரிவிக்கக்கூடியது அடுத்து வரக்கூடிய இறுதி வகுப்பாக இருக்கக்கூடிய பயிற்சி வகுப்பு. இந்த வகுப்பினை நீங்கள் மிக நிச்சயமாக அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பயிற்சிகளையும் சரியாக
செய்து முடித்தீர்களேயானால் அப்பொழுதுதான் இந்த தொடர் பயிற்சி வகுப்பு முற்று பெறும். அந்த அளவில் உங்களது தொடர் ஈடுபாடும் தொடர் முனைப்பும் விதிகளை நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மையையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொண்டால் நீங்கள் படைக்கக்கூடிய ஒவ்வொரு வெண்பாவும் இன்னும் பல இளைஞர்களை வெண்பா குறித்தும் வெண்பா படைப்பதற்குரிய முனைப்பினையும் ஏற்படுத்தும் என்பதனால் தொடர்ந்து வெண்பா இயற்ற முனைய வேண்டும். கற்றதோடு நில்லாமல் அதனை நீங்கள் செயல்படுத்த தொடங்கினால் அது இன்னும் ஒரு சங்கிலி கோர்வையாக மாறி உங்களிடத்திலிருந்து இன்னும் பல இளைஞர்களுக்கு வெண்பா குறித்த புரிதலும் வெண்பா படைக்க வேண்டும் என்கின்ற உத்வேகமும் ஏற்படும். ஆகையால் கற்றவற்றோடு நிற்காமல் அதனை நீங்கள் முனைய வேண்டும். இதோ அடுத்த வகுப்பில் உங்களுக்கான பயிற்சி வகுப்பு காத்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.